செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிஸ்டில்லாவை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும் அவங்களோட ஒய்ஃப் கூட விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னும் சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு வந்துச்சு. இந்த விஷயத்துக்கு ஜாய் கிறிஸ்டில்லாவும் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃபான ஸ்ருதி ரங்கராஜும் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. மாதம்பட்டி கூட எடுத்துக்கிட்ட நிறைய க்ளோஸ் ஆன வீடியோஸ், ஃபாரின் ட்ரிப், மேலும் மாதம்பட்டி கூட வேலண்டைன் டே செலிப்ரேட் பண்ணனது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வீடியோஸை ஜாய் கிறிஸ்டில்லா ஷேர் பண்ணி நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு காஸ்டியூம் டிசைனராக தான் ஜாய் கிறிஸ்டில்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக குக் வித் கோமலி டைமில் தான் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட பிக்சராக இருந்தாலுமே மாதம்பட்டி கூட ரொம்ப க்ளோஸாக ஃபாரின் ட்ரிப்பில் இருக்க மாதிரியான நிறைய பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில் இதை பார்த்த பலருக்குமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னும் ஜாய் கிறிஸ்டில்லாவை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கேட்டுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ஜாய் கிறிஸ்டில்லா சைட்ல இருந்து நான் மாதம்பட்டி கூட ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ரெண்டு பேரும் க்ளோஸா ட்ரிப் போன நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃபான ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம்பட்டியோட ஒய்ஃப் நான் தான், அவர் எப்பவுமே எனக்கு மட்டும்தான், எங்க கூட தான் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இன்ஸ்டாகிராம்ல ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனையுமே சேஞ்ச் பண்ணாம தான் இருக்காங்க. அதே போல ஜாய் கிறிஸ்டில்லாவும் மாதம்பட்டி தான் தன்னோட லவ்வர் அப்படின்னு அவர் கூட இருந்த நிறைய வீடியோஸ், போட்டோஸ் எதையுமே டெலீட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் இதை பத்தின எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம சைலண்டா தான் இருந்துட்டு இருக்காரு. ஜாய் கிறிஸ்டில்லா நான் மாதம்பட்டி கூட தான் இருக்கேன், அவர் தான் என்னோட லவ்வர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரங்கராஜ் அவர் என்னோட கணவர், எனக்கு மட்டும்தான், என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரபல மீடியா பேஜ்ல இருந்து நிறைய பத்திரிகையாளர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் வெளிநாட்டுல ஒரு குடும்பத்தையே நடத்திட்டு வராரு, அவருக்கு 2 குடும்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத மாதம்பட்டி ரங்கராஜே ஓபன் அப் பண்ணாதான் எல்லாருக்கும் தெரிய வரும்.